இந்த பைரவி இருந்துட்டு இத்தன நாளா நம்ம இலக்கியாவ புடிக்காம தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா, கடைசியில கௌதம் கிட்ட இருந்து இலக்கியாவ பிரிக்கணும் அப்டின்னா, இலக்கியாவ கொன்னா மட்டும் தான் முடியும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு முயற்சியும் இப்போ பண்றதுக்காக ஏற்கனவே இப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு இத பார்த்துட்டு நம்ம ஜானகி பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, "என்னாச்சு ஜானு? ஏன் சைலன்ட்டா இருக்க? ஏதோ ஒரு வார்த்தை தப்பா விழுந்த மாரியே என் காதுல விழுந்த மாரியே கேட்டுச்சு. என்ன விஷயம்? அப்டி என்னதான் வாய்ஸ் மெசேஜ் அது?" அப்டின்ற மாரி கேட்கும்போது, கௌதம் நீ பார்த்தீங்கன்னா இலக்கியாவ முதல்ல எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. இங்க எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த பைரவியோட ஃபோன்ல இருந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போயிருக்கு. அதாவது இனிமே பார்த்தீங்கன்னா இலக்கியாவ உயிரோட விட்டு வைக்காதீங்க. இலக்கியாவோட கதைய ஜெயில்லயே வச்சு முடிக்கிறதுக்கு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணத்தையும் நான் குடுக்குறேன். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. நான் அத உனக்கே அனுப்புறேன். நீயே கேட்டு பாருப்பா கௌதம். அப்பதான் உனக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியும் அப்படின்ற மாரி சொல்லி அந்த ஒரு ஆடியோவ பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறாங்க. அத கேட்கும்போது நம்ம கௌதம்க்கு பயங்கர அதிர்ச்சியாக போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் நம்ம சாணக்ய கிட்ட சொன்னதும் ஓரளவுக்கு நல்ல விஷயமா தான் போச்சு. ஏன்னா, ஏற்கனவே இந்த எஸ்எஸ்கே பண்ணியிருக்க பிளான்ல இந்த ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா நம்ம கௌதம் இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக முன்கூட்டியே ஏதாச்சும் பிரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாவும் அமையும். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜானகி அத கேட்டு, அவங்க உயிர் பார்த்தீங்கன்னா, அவங்க உடல்லயே இல்ல. ஏன்னா, அப்படியே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. பைரவி இந்த அளவுக்கு கேடு கெட்டவளா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெனச்சுக்கிட்டு. அடுத்ததா நம்ம கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவ அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமா, கௌதம் அத கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. "ஜானு, என்ன ஜானு இது? நான் இத்தன நாளா பார்த்தீங்கன்னா, பைரவி அம்மாவ சரி ஓகே, இந்த தப்பு செஞ்சிருக்காங்க. சரி சின்ன தப்பு தானே. அந்த தப்பு செஞ்சிருக்காங்க. சின்ன தப்பு தானே." அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருந்தேன். இப்போ இலக்கியாவ புடிக்கல, இலக்கியாவ என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக, ஜெயில்லயே வச்சு இலக்கியாவோட கதைய முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தீவிரமா இறங்கியிருக்காங்களே, இவங்கள என்ன பண்றது ஜானு? அப்படின்ற மாரி கேட்கறது மட்டும் இல்லாம, கௌதம் இந்த ஒரு விஷயத்த நீ விட்டாலும் நான் விட போறது கிடையவே கிடையாது. ஏன்னா பைரவி பார்த்தீங்கன்னா, சரி ஓகே உன் மேல இருக்கிற பாசத்தினால இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஆனா இலக்கியா மேல இருக்கிற கோவத்தினால தான் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது. அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இங்க பாரு கௌதம், எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பார்த்துக்கோ. ஏன்னா, இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இலக்கியாவுக்கு வேற பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல ஆபத்து. நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ காப்பாத்து கௌதம். இவங்க எப்ப பிளான் போட்டிருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி இப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கௌதம் கிட்ட நம்ம ஷானி சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் நேரா போயிட்டு கமிஷனர் கிட்டலாம் பேசி, அதுக்கு மட்டும் இல்லாம இலக்கியாவுக்கு புரொடெக்ஷன் குடுக்க சொல்றாங்க. ஆனா என்னதான் புரொடெக்ஷன் குடுத்தாலும், நம்ம கௌதம் இப்போ உள்ள போனா மட்டும் தான் நம்ம இலக்கியாவ காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்லாம எப்புட்றா லேடீஸ் செல்லுக்குள்ள அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கும் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. உள்ளவும் நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க இல்லையா? இலக்கியாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களும். அதனால கௌதம் உள்ள மாஸ் என்ட்ரி குடுத்து கூட நம்ம இலக்கியாவ காப்பாத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.